எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள போகின்றேன். ஆகவே கவனமா இதுல நான் சொல்ற விஷயங்களை கேட்டு அதற்கு அடுத்த கட்டமாக நீங்கள் இதற்கு பொருத்தமாக இருந்தால் நீங்க உங்களுடைய பதிவுகளை நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். எதிர்வருகின்ற 16ஆம் தேதி 2 மணிக்கு முதல் இந்த பதிவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். என்ன விடயம் அப்படின்னு சொன்னால், இந்த ஏற்பட்ட பாதகமான வானிலையால் பாதிக்கப்பட்ட வணிகம் உங்களுடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பான ஒரு கணக்கெடுப்பினை இப்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது பற்றிய தரவுகளை யார் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சு இது தொடர்பான தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நிறைய தரவுகள் திரட்டப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 13,698 தரவுகள் பெறப்பட்டிருக்கிறதாக இதுவரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதிலே அவர்களுடைய கணக்கு எடுத்ததின்படி பல பேருடைய தொழில் ஸ்தாபனங்கள் பாதிக்கப்பட்டிருப்பின் அது விடுபட்டிருந்தால் நீங்கள் பதிவு செய்வதற்கான வாய்ப்பினை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இது எதிர்வருகின்ற 16ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு முதல் நீங்கள் இந்த உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள், தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டும் உங்களுடைய தரவுகள் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால், நீங்க இப்ப நான் சொல்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளலாம். 071 26 66 660 என்ற தொலைபேசி இலக்கம். அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்க www.industry.gov.lk என்ற இணையதளத்துக்கு போயிட்டு நீங்கள் மேலதிக விவரங்களை தெரிஞ்சு கொள்றதோடு உங்களுடைய பதிவுகளை நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். ஆகவே மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு இதற்கான நஷ்டஈடு கிடைக்கவில்லை, நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நின்று புலம்பிட்டு ஆர்ப்பாட்டம் செய்யறதை விட நீங்க உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உடனடியாவே நீங்கள் இந்த பதிவுகளை மேற்கொள்ளுங்க.